Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. Good afternoon to one and all present here. As we all gathered here, the day shines bright, isn't it? Yes. So welcome. I am delighted to welcome you all to this afternoon, where we are going to hear the insightful speech of a person, Miss Manjula. We welcome you, ma'am. Okay. In this beautiful day, let's start the event with a prayer song. Raise up for the prayer song. இறைவா துலங்கும் ஒளிதனையே எமக்கென்றும் அருள்வாய் தூய்மை தனை இதயம் தனில் தந்த இறைவா துலங்கும் ஒளிதனையே எமக்கென்றும் அருள்வாய் துன்பம் கொண்டோர்க்கு தொண்டு ஆற்றவும் அன்பு வழி சென்று அமைதி காணவும் தூய்மை தனை இதயம் தனில் தந்த இறைவா துலங்கும் ஒளிதனையே எமக்கென்றும் அருள்வாய் சாந்தி தீபம் ஏந்தி இவ்வையகம் சிறக்க துலங்கும் ஒளிதனையே எமக்கென்றும் அருள்வாய் எமக்கென்றும் அருள்வாய் எமக்கென்றும் அருள்வாய். Thank you, students. Please be seated. I request the dignitaries to light the lamp. Thank you, dignitaries. I request you to be seated. Now I request our Tamil Department HOD, Mr. Damodaran, to give a welcome address. அனைவருக்கும் மதிய வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த இனிய மதிய பொழுதில் நமக்காக உங்களுக்காக முனைவர் சிஆர் மஞ்சுளா மேம், கல்லூரி பேராசிரியர், அவங்கள பற்றி பேசணுன்னா தனியாக அவங்களுக்குனே ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அந்த அளவுக்கு அவங்க நிறையா சமூக பணிகள், இலக்கிய பணிகள் செய்துட்ருக்குறாங்க. தமிழில் வரக்கூடிய முன்னணி நாளிதழ், வார இதழ்களில் அவங்க கவிதை, கட்டுரை, தொடர்ந்து படைப்புகள் எழுதிட்டுருக்குறாங்க. தமிழில் இருக்கக்கூடிய முன்னணி தொலைக்காட்சி சேனல், சன் டிவி, இந்த மாதிரி எல்லா புகழ்பெற்ற சேனல்லையும் பட்டிமன்றம், இலக்கிய மன்றம், கருத்தரங்கம், எங்கெல்லாம் இலக்கியத்துக்கான சமூக பணிக்கான களங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அவங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக அவங்க அழிச்சிட்டு வராங்க. இன்றைக்கி உங்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க நமக்காக வந்திருக்கிறாங்க. கிருஷ்ணா ஸ்வீட் சார்பாக நடத்தக்கூடிய ஆத்திச்சூடி அப்படிங்கிற நிகழ்ச்சியின் சார்பாக இன்றைக்கி நட்புங்கிற தலைப்பில் உங்களுக்கு நிறைய நீதிகளையும் அறத்தையும் சொல்வதோடு அவங்க நிறைய நகைச்சுவை உணர்வு உடையவங்க. அவங்கள பார்க்கும்போது தெரியுது இன்றைக்கி உங்களை நிறையா சிரிக்க வைப்பாங்க, சிந்திக்க வைப்பாங்க. நிறைய புதுசாக நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட போகிறோம். அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கவனமாக கவனிக்கணும்.
எங்களுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய முனைவர் சிஆர் மஞ்சுளா அம்மா அவர்களை எங்கள் நெஞ்சார எங்கள் மாணவர்களின் சார்பாக எங்கள் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று தலைவணங்கி வரவேற்கின்றோம். அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம பள்ளியில் இந்த மாதிரி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய நம் பள்ளியுடைய ஏஜிஎம் மேம், நம்முடைய பள்ளி முதல்வர் பிரின்ஸ்பால் மேம், அதுக்கப்புறம் நவ்யா மேம், மோனிகா மேம், டீன் சார் எல்லாருமே உங்களுக்கான இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தணும்னு ஊக்கப்படுத்தி வராங்க. அவங்களையும் உங்களின் சார்பாக நம்ம இந்த தமிழ் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று சிறப்பு விருந்தினருக்கு அவர்களுக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு முன்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு நம்முடைய பள்ளி முதல்வர் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். I request Principal Ma'am to address the gathering. Namaste everyone. Hope you are having your full energy. Yes, few students have attended the last session from Atichudi. So I take this opportunity to thank Sri Krishna Sweets and Sir for organizing such a beautiful event, because through this event moral values are added to each one of us life, right? Yes or no? How many of you have attended the last session? How many of you? So are you following something which has been given? Yes? Are you trying to do something? So hope the session was very, very informative, useful, which we can apply in our life, right? So today ma'am is going to talk about a beautiful topic which all of us love. Do you know what is that? It is friendship. But how the friendship has to be taken? What is good in friendship? How the friendship is to be taken forward in your life? So all these things ma'am is going to address, and ma'am is a person who loves to work on literature, and along with that ma'am is also loving a lot to support the society. That is why she has come here all the way to address you people. So thank you ma'am for joining us. So let us start the program. Yes. Thank you all. பாரதியாருடைய வரிகளோட தொடங்கலாமா? தொடங்கலாம் இல்லையா? பாரதியாருடைய பாடல்கள்ல நிறைய நமக்கு பிடிக்கும். அந்த பாடல்கள்ல எதை சொல்லலாம், எதை விடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவே ஒரு பட்டிமன்றம் நடக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான ஒரு பல ஈர்க்கக்கூடிய ஒரு பாடல்கள் உண்டு. அதுல காக்கை சிறைகினிலே அதை பற்றி யோசிப்போமா? காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரியம் நிறம் தோன்றுதையே. நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே அப்படிங்கிற மகாகவி என்ற மகாகவி பாரதியாருடைய பாடல்களை சொல்லிதான் இப்போ நம்ம தொடங்குறோம். முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வணக்கம். முதல்ல நம்ம வணக்கம்
நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்கறதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வணக்கம். இப்போ நீங்கள் அந்த மாதிரி என்கிட்ட கொடுத்துட்டீங்க, எடுத்துக்கலாமா? அப்படி அதனால முடிகிற வரைக்கும் நீங்கள் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. நீங்கள் எனக்காக உங்களுடைய ஐம்புலன்களையும் கொடுத்துட்டீங்க, அர்ப்பணிச்சிட்டீங்க. இன்னைக்கு நமக்கு நட்பு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சைத்தன்யான்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பள்ளியின் வாயிலாகவும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இனிப்பு நிறுவனத்தை சார்ந்தவர்களும் நமக்கு நட்பு நட்புன்னு கொடுக்கல, எது நட்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்பை தான் இப்போ வந்து நம்ம பேசிக்கிறோம். இப்போ ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நட்பு பத்தி யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும்னு நம்பி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா உண்மையிலேயே யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். உங்ககிட்ட நட்பை கேட்கறதுக்கு நான் வந்திருக்கேனா, அல்லது என்கிட்ட நட்பை கேட்க நீங்க வந்திருக்கீங்களா? மாத்தி போட்டுட்டாங்க, அழைப்புகளை வந்து மாத்தி போட்டுட்டாங்க. உங்களுடைய தமிழாசிரியர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக வந்து நம்மளை எல்லாம் அறிமுகப்படுத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு இல்லையா? ஆனால் அழைப்புதலையே மாற்றி போட்டுட்டாங்க. என்ன போட்டுட்டாங்க அப்படின்னா, எது நட்பு அப்படின்றத நான் தான் பேச போறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் யார் தான் சொல்லிக் கொடுக்க போறீங்க? நீங்க தான் சொல்லிக் கொடுக்க போறீங்க. உங்களுடைய நண்பர்கள் பள்ளிக்கூடத்துல, வீட்டு பக்கத்துல, அப்புறம் வெளியில டியூஷன் கிளாஸ் போகும்போது, அதை தாண்டி சொந்தக்காரங்கள்ல சில பேர் வந்து நண்பர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய நட்பு அப்படின்றது ரொம்ப பெருசு. ஆனால் ஏன் இன்னைக்கு வந்து நம்ம தலைப்பு எது நட்புன்னு கொடுத்துருக்குறோம் அப்படின்றது ரொம்ப ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்குன்னே உட்காந்து யோசிச்சிருப்பாங்களோ? இந்த தலைப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏன் நட்புன்னா அப்படியே மனசுக்குள்ளே பூ பூக்கும் தானே. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி, அப்படியே சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த நட்பில் வந்து எது நட்பு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள்லாம் நட்புன்னா என்ன சொல்லுவீங்க? அன்பு, அன்புன்னு சொல்லுவீங்க. அப்போது நட்பு அப்படின்ற அந்த 3 எழுத்துக்குள்ளே என்ன நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அன்பு அப்படின்றது நிறைஞ்சிருக்கு. அன்பும் 3 எழுத்து தான், நட்பும் 3 எழுத்து தான். எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன். தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையினுடைய அமைப்பு நட்புக்கும் 3 எழுத்து தான், அன்புக்கும் 3 எழுத்து தான். இன்னொரு எழுத்தும் இன்னொரு வார்த்தையும் 3 எழுத்தில் தான் இருக்குது. அம்மா, அப்பா, இந்த வார்த்தைகளுக்குள்ளேயும் நீங்கள் நட்பை வந்து பயன்படுத்தலாம். இப்போ நம்ம நிறைய இடங்களில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய மகனை அல்லது மகளை நட்போடு நடத்துகிறேன், நான் என்னுடைய மகளை வந்து தோழியாக பார்க்குறேன் அப்படின்னு அம்மாக்கள் சொல்கிறது உண்டு. அப்பாக்கள் சொல்கிறது உண்டா? நான் என்னுடைய மகனை தோழனா, நண்பனாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. தோழன்னாலும் நண்பன்னாலும் நட்புன்னு சொன்னாலும் எல்லாமே ஒன்று தான். சரி, இப்போது நட்புக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம யாரை சொல்லுவோம்? நட்புக்கு நம்ம உதாரணம் அப்படின்னு சொன்னோன்னா யாரை சொல்லுவோம்? நம்ம வகுப்பில் யார் இருக்காங்க? இணை பிரியாத நண்பர்கள். பாருங்களேன், பக்கத்தில் பாய்ஸ்க்கு இல்லையா? பாய்ஸுக்கு இல்லையா? இருக்காங்க. அப்போ நட்புன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களை காட்டுவோம். இதுதான் வந்து நம்முடைய இன்னைக்கு வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்பு. நான் கதைகளில் இருந்து ஒரு நட்பு சொல்லலான்னு இருக்கேன். சொல்லலாமா? ஏன்னா உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தானே நான் சொல்லணும். இப்போது நம்ம கதைகளில் பார்க்கும்போது ராமாயணத்துலேருந்து முதல்ல சொல்லட்டுமா, இல்லை மகாபாரதத்துலேருந்து முதல்ல சொல்லட்டுமா? ஓ, மகாபாரதம் தான் உங்களுக்கு பிடிச்ச கதையோ? சரி, மகாபாரதத்துலேருந்து ஒரு கதையை எடுத்து சொல்லலாம். மகாபாரதத்தில் கர்ணன் அப்படின்றவரை கேள்விப்பட்டிருக்கோமா? கர்ணனுடைய நண்பர் பேர் துரியோதனன். பாருங்க, நீங்கள் இங்கே இருக்கணும், நான் அங்கே இருக்கணும், ஆனால் மாற்றி நீங்கள் அங்கே இருக்கீங்க, நான் இங்கே இருக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். சரி, இப்போ கர்ணனுடைய நண்பர் வந்து துரியோதனன். கர்ணனுக்கு அரசாட்சியெல்லாம் இருந்ததா? அவர் ராஜாவாக இருந்தாரா?
இல்லை. அவர் தேரோட்டியினுடைய மகன் அப்படின்னு சொல்லப்பட்டார். தேரோட்டியினுடைய மகனுக்கு எப்படி ராஜ்யம் கொடுக்க முடியும்? ஏன்னா அப்பா வந்துட்டு தேர் ஓட்டிகிட்டு இருந்ததுனால அவர் அரசன் இல்லை. அரசனாக இருந்தால் தான் அந்த அரசாட்சி தன்னுடைய மகனுக்கு கிடைக்கும். இந்த உலகத்திலேயே இளவரசன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் யார் அப்படின்னா அரசனுடைய மகன் மட்டும்தான். வேறு யாரையுமே இளவரசன்னு சொல்ல முடியாது. இப்போது அப்பா வந்து டாக்டர் மருத்துவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் பையனை போய் சின்ன மருத்துவர்னு சொல்லுவோமா? அம்மா டீச்சராக இருக்கிறேன், என் பையனை போயிட்டு சின்ன டீச்சர் சொல்ல முடியாது. எந்த வேலையை எடுத்துக்கோங்க, வக்கீலினுடைய மகனை சொல்ல முடியாது. அப்போது உலகத்திலேயே எந்த ஒரு பணியை செய்கின்றார்களோ அந்த பணியினுடைய சின்ன ஜூனியராக ஒரே ஒரு பணியை மட்டும் சொல்ல முடியும். அதுதான் என்ன அப்படின்னா அரசன். அதனால் அப்பா அரசனாக இருந்தால் தான் அந்த பிறக்கும் பொழுதே அந்த குழந்தைய என்ன சொல்கிறோம்? இளவரசன். பெண்ணாக இருந்தால் இளவரசின்னு சொல்லுவோம். இப்போது கர்ணனுடைய அப்பா தேரோட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குந்தி தேவி தான் தன்னுடைய மகனை ஒரு தண்ணியில் ஒரு தொட்டியில் வச்சு அனுப்பிட்டாங்க. அதனால் அந்த குழந்தைய ஒரு தேரோட்டி வந்து எடுத்து வளர்க்குறாரு. அதனால் இதுவரைக்கும் என்ன பேர் அப்படின்னா தேரோட்டியினுடைய மகன். இப்போ தேர் ஓட்டக்கூடிய ஒருத்தருக்கு அரசாட்சி இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அதனால் கர்ணனுக்கு வந்து அரசாட்சி கிடைக்கல. அந்த சூழலில் அவருக்கு திரௌபதின்னு சொல்கிறோம் இல்லையா, பாஞ்சாலி, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆசை தானே, இருந்துட்டு போகலாமே அப்படின்னா அதுக்கு ஒரு போட்டி வச்சுருக்காங்க. அந்த போட்டியில் அர்ஜுனனும் கலந்துக்கிறாரு, கர்ணனும் கலந்துக்கணும்னு வராரு. அர்ஜுனனை சேர்த்துக்கிட்டாங்க, கர்ணனை சேர்த்துக்கல. பா நீ தேரோட்டியின் மகன் தானே, நீ வந்து இளவரசன் கிடையாதே, இவ வந்து இளவரசியாச்சே, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த தகுதி வேணுமே அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போ இந்த சூழலில் கர்ணன் என்ன பாடுபட்டிருப்பான்? என்னை போட்டியில் கலந்துக்க விடுங்க, நான் தவிர்த்துட்டா கூட பரவாயில்ல, நான் போயிடுவேன். ஆனால் என்னை போட்டியிலேயே கலந்துக்க விடாட்டி, இப்போ நீங்கள் கூட எக்ஸாம் எழுத வரீங்க, ஆசையாக வரீங்க, படிச்சிருக்கீங்களோ இல்லையோ அது வேறு செய்தி, ஆசையோட ஹால் டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஐடி கார்டு போட்டுக்கிட்டு பென்சில் பேனா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரீங்க. இல்லை நீங்கள் எக்ஸாமுக்கு போகக்கூடாதுன்னா என்ன ஆகும்? எப்படி இருந்திருக்கும்? என்ன சொல்லுவீங்க? மேம் 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 இல்லையா, மிஸ் 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 என்னை எழுத விடுங்க மிஸ், அதுக்கப்புறம் நான் எப்படி எழுதுறேன்றதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கர்ணனுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது, என்னை வந்து சேர்த்துக்கலையே அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் துரியோதனன் ஒரு உதவி செய்கிறான். அந்த இடத்துல தான் நட்பு வந்து மலருது. அப்போ நட்புன்னா ஏதாவது கொடுக்கணுமா? நட்பு என்பது அன்பு. நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அப்போது துரியோதனன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய அரசாட்சி இருக்கு இல்லையா, ராஜ்யம், அதில் கொஞ்சம் பகுதியை, அங்கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை கர்ணனுக்கு கொடுத்துட்டு, நீ அங்கத தேசத்தினுடைய அரசன் நீ அப்படின்னு சொல்லி நியமிக்கிறார். இப்போ இதில் இருந்து அவங்களுடைய நட்பை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரெடியா? எல்லாம் கவனமாக இருக்கீங்க? எங்கே என்னென்ன நட்பு வந்து பாராட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போது துரியோதனன் வீட்டில் இல்லை, எங்கேயோ வெளில போயிருக்காரு. எங்கே போயிருக்காரு? ஃபீனிக்ஸ் மாலா? இல்லை. மெரினா பீச்சா? இல்லை. அவங்க இருந்த காலத்தில் இதெல்லாம் எதுவுமே இல்லை, போங்க, நமக்கு தான் அதெல்லாம். உண்மை தானே? நம்மளால தான் இவ்வளவும் பார்க்க முடியுது. ஒரு மாலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு காலகட்டங்களில் ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு இருந்தது திருமால் மட்டும்தான், எந்த மாலுமே கிடையாது. திருமால் அப்படின்னா கிருஷ்ணர், விஷ்ணு, பெருமாள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இங்கே துரியோதனன் ஏதோ வேலையாக வெளியில் போயிருக்காரு, வீட்டில் இல்லை. துரியோதனுடைய மனைவி, அவங்க பேர் பானுமதி, அவங்களும் கர்ணனும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தாயக்கட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, சொக்கட்டான். அந்த மாதிரி விளையாடும்போது கர்ணன் வந்து, இதுதான் வழி, என்ட்ரன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு வர்ற வாசல் இதுதான். அந்த வாசலுக்கு முதுக காட்டின மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அது வாசல்.
இப்போ கர்ணன் வந்து இந்த மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இப்போ எதிரில் பானுமதி இருந்தாங்க இல்லையா, துரியோதனுடைய மனைவி, அவங்க வாசலை பார்த்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க, இப்படி உட்கார்ந்துருக்காங்க. இப்போ 2 பேரும் விளையாடிட்டு இருந்தப்போ இந்த அம்மா தோத்துட்டாங்க. தோக்குற மாதிரி அந்த நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த 5, 2 அதில் தோக்குற மாதிரி விழுந்துருச்சு. அப்போ சட்டுன்னு இந்த அம்மா எழுந்தாங்க. எழுந்த உடனே கர்ணன் என்ன பண்ணார், தோக்குற மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னோடனே எழுந்துக்கிற பத்தியா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்தார். இது ஒரு தப்பா? தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் பெரியவங்கெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அவளோ ஒரு பெண், கர்ணனோ ஒரு ஆண். ஒரு ஆண் ஒரு பெண்ணை இப்படி பிடிச்சி இழுக்கும் பொழுது அவளுடைய இடுப்பில் மணிமேகலைன்னா ஒட்டியானோன்னு அர்த்தம், மேகலை போட்டிருந்தா. மணிகள்லாம் கோத்து அந்த மேகலையை போட்டிருந்தா, ஒட்டியானம் போட்டிருந்தா. அந்த ஒட்டியானம் அப்படியே அறுந்துடுச்சு. அருந்து அந்த மணிகள் அப்படியே சிதறிடுச்சு. எப்படி இருந்திருக்கும்? பார்த்து பார்த்து ஆசையாக வாங்கின ஒரு ஒட்டியானா இப்படி அப்படியே செதஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே வருத்தப்பட்டாளான்னு பார்த்தா வருத்தப்படலை. அவள் எழுந்து நிற்கும் பொழுது, ஏன் அவள் எழுந்து நின்னா அப்படின்னு சொன்னால், தோத்துட்டமேன்னு சொல்லி எழுந்து நிற்கலை. எதுக்காக எழுந்து நின்னான்னா, தன்னுடைய கணவன் துரியோதனன் வரானே அப்படின்றதுக்காக அவள் எழுந்து நின்னான். இது கர்ணனுக்கு தெரியாது. ஏன்னா கர்ணன் முதுகை காட்டிட்டு பின்னாடி நடக்கிறது அவனுக்கு தெரியல. பின்னாடி கண் இருக்குமா? இல்லையே, கடவுள் இன்னும் அந்த மாதிரி அமைக்கலையே. அதனால் பின்னாடி நடக்கிறது தெரியல அப்படின்னால கர்ணன் வந்து உட்கார்ந்து இருந்தார். உடனே துரியோதனன் வந்த உடனே கர்ணனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நம்ம எக்ஸாமில் ஹாலில் உட்காந்து முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து எழுதலாமான்னு நினச்சாலே அந்த நேரத்தில் நம்ம பக்கத்தில் வந்து டீச்சர் நின்னாங்கன்னா எப்படி இருக்கும், மேம் வந்து நின்னாங்கன்னா பக்குன்னு ஆகிடும் பாருங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு கர்ணனுக்கு. ஐயோ, நம்முடைய நண்பனுடைய மனைவியினுடைய மேகலை அந்த ஒட்டியானோ அருந்து போச்சு. அப்படின்னா அவன் என்ன நினச்சிப்பானோ? அவன் ஒரு இளவரசி இல்லையா, அவன் அரசனாக இருக்கிறான் துரியோதனன். அப்போது அவனுடைய மனைவி அச்சோ போச்சுடா அப்படின்னு நினச்சி உட்காந்துட்டு இருக்கிறான். துரியோதனன் வந்த உடனே அவன் சொன்ன அந்த வசனம் என்பது ரொம்ப முக்கியமான வசனம். அந்த வசனம் என்ன அப்படின்னா, எடுக்கவோ கோர்க்கவோ. எதை எடுக்க போகிறேன்? அந்த மணிமேகலை விழுந்து கிடக்குது இல்லையா ஒட்டியானம், அதை எடுக்கவா அல்லது கோர்க்கவா? அப்படின்னா துரியோதனன் மணி கோக்கிற வேலையாக பார்த்துட்டு இருந்தான்? இல்லை, அவன் அரசன், அவனுக்கு மணி கோக்கிற வேலையெல்லாம் இல்லை, வாழ் வச்சு சண்டை போடுவான். ஆனால் துரியோதனுடைய பெருமை என்ன அப்படின்னு சொன்னால், கதைன்னு ஒரு ஆயுதம் சொல்கிறோம் இல்லையா, நல்லா உருட்டுக்கட்டமாக இருக்கும் பாருங்கள், அப்படியே குண்டா, அதால் வந்து சண்டை போடக்கூடியவன் யாருன்னா துரியோதனன். அவன் வந்து கேட்குறான், எடுக்கவோ கோர்க்கவோ. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது தான் நட்பு அப்படின்றது நமக்கு புரியுது. என்ன அர்த்தம்னா, இப்போது இந்த மணிகள்லாம் விழுந்துடுச்சு இல்லையா, யாருடைய மணிகள்னா தன்னுடைய மனைவி போட்டுட்டு இருந்த நகையினுடைய மணிகள். இப்போ தன்னுடைய மனைவியை இன்னொரு ஆண் இப்படி பிடிச்சி இழுத்துருக்கிறான் அப்படின்றது அவமானம் இல்லையா? செய்யலாமா? அதை செய்யக்கூடாது. ஆனால் கர்ணன் பண்ணிட்டானே அப்படின்றதுக்காக கர்ணன் மேலே இவன் கோபப்படலை. ஏன் கோபப்படலைன்னு சொன்னால், அந்த மனசுக்குள்ளே நம்ம இன்டென்ஷன் ஒரு ஆங்கில வார்த்தை சொல்கிறோமே, என்ன இன்டென்ஷன்? என்ன பொருள்? நோக்கம். இன்டென்ஷன் அப்படின்றது இந்த காரணத்துக்காக, இந்த நோக்கத்துக்காக. சில நேரம் நம்மளே சொல்லுவோம், தெரியாமல் பண்ணிட்டோம். அப்போது தெரிஞ்சு பண்ணுறது ரொம்ப பெரிய பாவம். ஆனால் இங்கே கர்ணனுடைய நோக்கம், இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மணியை பிடிச்சி அறுக்கணும் அப்படின்ற நோக்கம் இல்லை. துரியோதனன் இல்லாத நேரத்தில் அவனுடைய மனைவியை தொடணும் அப்படின்ற நோக்கம்லாம் இல்லை. விளையாடும் போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அப்படி பிடிச்சிருக்கான், அவ்வளோதானே தவிர அதில் எந்த நோக்கமும் இல்லை. இதைத்தான் நட்பினுடைய இடமா நம்ம பார்க்குறோம். அப்போது துரியோதனன் அந்த கர்ணனுடைய மன உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டான். உண்மைதானே? துரியோதனன் என்ன நினைக்கிறான், இந்த விளையாடும்போது விளையாட்டில் ஒரு ஆர்வத்தில் தான் கர்ணன் இப்படி பண்ணிட்டானே தவிர மற்றபடி உள்ளுக்குள்ளே அவனுக்குள்ள
தன்னுடைய மனைவி பானுமதியினுடைய வட்டியானத்தை பிடிச்சி இழுக்கணும் அப்படின்ற எந்த எண்ணமும் இல்லை அப்படின்றத துரியோதனன் புரிஞ்சுக்கிட்டான். அப்போ தான் கர்ணனுக்கு மூச்சே வந்துதான். அப்பா, எக்ஸாம் எழுதி முடித்த உடனே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுவும் டஃப்பான பேப்பராக இருந்தால் எப்படி இருக்கும் நமக்கு. முடிச்சுட்டு வந்துட்டு நல்லா எழுதிட்டு வந்த உடனே அப்பா பாஸ் பண்ணணும் பண்ண மாட்டோன்னு நினச்சேன், 80 மார்க்குக்கு எழுதிட்டேன் அப்படின்ற மாதிரி கர்ணனுக்கு அப்போ தான் மூச்சு வந்தது. இது ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு இடம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டீங்களா? இப்போ நீங்கள் எல்லாரும் உங்களை பசியோடு உட்கார வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஐயா ரொம்ப மெனக்கெட்டு உங்களுடைய ஆசிரியர்கள்கிட்ட சொல்லி மாணவர்களை சாப்பிட்டதுக்கப்புறமா வரவழைங்க அப்படின்னு சொன்னவர். இப்போது சாப்பிட்ற நேரம். துரியோதனனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, கர்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. துரியோதனுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், துரியோதனன் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு தட்டை வச்சு தான் சாப்பிடுவானான். இன்றைக்கி ஒரு தட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது போயிடும், மறுபடியும் நாளைக்கு வேறு புதுசு. அவ்வளோ வசதியானவன். அப்படி அவனுக்கு. நம்ம கூட வீட்டில் சண்டை போட்டுப்போம்ல, அண்ணன் சாப்பிட்ட தட்டில் நான் சாப்பிட மாட்டேன், தம்பி சாப்பிட்ட தட்டில் நான் சாப்பிட மாட்டேன், அதே மாதிரி அக்கா சாப்பிட்ட எச்ச தட்டையாக எனக்கு வைக்கிற கேட்போம்ல. நம்ம அக்காவுக்கு சின்னதான ஷூவெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க, நம்ம என்னமோ இந்த செகண்ட் ஹேண்ட் கம்பெனி மாதிரி. அந்த மாதிரி துரியோதனனுக்கு என்ன ஆசை அப்படின்னு சொன்னால், தினமும் புதிய புதிய தட்டுகளில் தான் அவன் சாப்பிடுவான். அந்த துரியோதனன் ஒரு நாள் என்ன பண்ணான்னா, கர்ணன் சாப்பிட்டுட்டு இருக்கான் இல்லையா, அந்த சாப்பாட்டு தட்டில் கையை வச்சு எடுத்து சாப்பிட்டானான். இதை நான் சொல்கிறேனா? நீங்கள் தானே மேம் மைக்கை பிடிச்சிட்டு சொல்கிறீங்க, கடைசியில் நான் சொல்கிறேனான்னு வேறு கேள்வி வேறு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதை நான் சொல்லவில்லை, கர்ணனே அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். அவங்க அம்மா யார் அப்படின்னு சொன்னால் குந்தி தேவி, தேரோட்டியினுடைய மகன். ஏன்னா குந்தி தேவி தான் தண்ணியில் வச்சு அனுப்பிச்சிடுறாங்க. அப்போது அந்த குழந்தை இல்லாத தேரோட்டி அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறதுனால தேரோட்டி மகன் அப்படின்னே பேர் ஆயிடுச்சு. அப்போது இந்த யுத்தம் நடந்தது இல்லையா, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும், எதன் காரணமாக நடந்தது? எதுக்காக சண்டை? அஸ்தினாபுரத்தினுடைய ஒரு சின்ன பகுதி, ஒரு 5 வீடுகள் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டாங்க கௌரவர்கள். 100 பேர், துரியோதனன் அவங்க எல்லாரையும் சேர்த்திங்கன்னா 100 பேர். அவங்க பாண்டவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, தர்மர், பீமர், அர்ஜுனர், சகாதேவர், நகுலர், இந்த 5 பேருக்கு ஒரு சின்ன வீடுகளாக ஒரு 5 வீடு கூட கொடுக்க மறந்துட்டாங்க, கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் சண்டை வருது. அப்படி சண்டை வரும் பொழுது துரியோதனன், கர்ணன் இவங்கெல்லாம் ஒரு பக்கம், பாண்டவர்கள்லாம் ஒரு பக்கம். அப்போது கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அந்த கிருஷ்ணர் தான் குந்தி தேவி கிட்ட ஒரு ஏற்பாடு பண்ண சொல்கிறார். என்னன்னா, கர்ணன் யாருடைய மகன் அப்படின்ற அந்த ரகசியத்தை அந்த நேரத்தில் தான் கிருஷ்ணர் சொல்கிறார். குந்தி தேவி கிட்ட சொல்கிறாரம்மா, நீ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய தண்ணியில் விட்ட இல்லையா, அந்த குழந்தை யார் தெரியுமா? குந்தி தேவிக்கு ரொம்ப மனசு கலக்கமாயிடுது. ஐயோ, நான் பண்ண அந்த தப்பு கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடுச்சே, கிருஷ்ணனுக்கு தெரியாமல் இருக்குமா? இப்போ கூட எத்தனை பேர் கீழே குனிஞ்சு உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்றது கிருஷ்ணனுக்கு தெரியும் தானே? எத்தனை பேர் கேட்காம இருக்கீங்க அப்படின்றது கிருஷ்ணனுக்கு தெரியும் தானே? சரி, அப்போது இங்கே குந்தி தேவி கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு நினச்சி கலங்குறாங்க. அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, அந்த குழந்தை யாருன்னு எனக்கு தெரியும். அப்படியா? யாரு சொல்லு? அவன்தான் கர்ணன். ஐயோ, கர்ணனா? அப்போது கர்ணனும் பாண்டவர்களும் தான் சண்டை போட்டுக்க போகிறாங்களா? ஏன்னா கர்ணன் துரியோதனன் பக்கம் இருக்கிறான், அதனால் அவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டுக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம், இதை மாற்றுறதுக்கு வழியே இல்லையா கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறாங்க. வழி இருக்குது. நீ என்ன பண்ணுற, போய் கர்ணன்கிட்ட உன்னுடைய சகோதரர்கள் தான் பாண்டவர்கள், அதனால் நீ உங்களுடைய சகோதரர்கள் பக்கம் வந்துரு, துரியோதனன் பக்கம் நிற்காத சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்துரு.
அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பார்த்துக்கலாம். இந்த அம்மாவும் போகிறாங்க. போயிட்டு கர்ணனை பார்த்து கர்ணன்கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் உன் தாய். எப்படி நம்புறது? கடவுளே இப்போ நேரில் வந்து நான் தான் கடவுள்னு சொன்னால் எப்படி நம்புறது? மூக்குத்தி அம்மன் படத்தில் அதுதானே பிரச்சனை. இப்போ கடவுள் என்ன அனுப்பிச்சிருக்காரு, எனக்கு பதிலாக நீ போயிட்டு வா அப்படின்ட்டு. நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. என்ன பண்ணுறது? சரி, இப்போது குந்தி தேவி வந்துட்டாங்க, கர்ணன் கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எப்படி நம்புறதுன்னு கேட்ட உடனே அந்த பழைய சேலை ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்து காட்டின உடனே உண்மைன்னு நம்பி இப்போ கர்ணன் வந்துட்டு இத்தனை வருஷமாக இந்த மாதிரி பண்ணிட்டியேம்மா அப்படின்னு சொல்லி அந்த சென்டிமெண்டல் டச் இருக்கும் பாருங்கள், அது எல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே இப்போது குந்தி தேவி சொல்கிறாங்க, தம்பி உன்னுடைய சகோதரர்கள் தானே பாண்டவர்கள், நீ அவங்க பக்கம் வந்துரு, அவங்க தான் அறம், அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, அதனால் நீ அந்த பக்கம் வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் சொல்கிறான், தப்புமா, அந்த மாதிரி வர முடியாது. ஏன்னா எனக்கு நண்பனுக்கு நண்பனாக, என்னுடைய நன்றி கடனுக்கு உரியவனாக இருக்கின்றான் துரியோதனன். இப்போ நம்ம ஆங்கிலத்தில் நன்றி அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறோம்? தேங்க்யூ. நன்றி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நன்மை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு நீங்கள் ஒரு உதவி செஞ்சுருக்கீங்க, அதனால் நான் உங்களுக்கு என்ன நினைக்கிறேன்னா நன்மை நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் நன்றி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நன்றிக்கும் எத்தனை எழுத்து? 3 எழுத்து தான், சரியா? அப்போது கர்ணன் சொல்கிறான், நான் அந்த மாதிரி வர முடியாது, அந்த துரியோதனன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்கிறான், நானும் பானுமதியும் விளையாடும்போது இந்த வட்டியானம் அப்படியே சிதறி விழுந்த போது கூட அவன் எடுக்கவோ கோர்க்கவோன்னு சொன்னான். அந்த எடுக்கவோ கோர்க்கவோ அப்படின்றதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மணியை எடுத்துகிட்டு ஒரு நூலில் கோக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு கோக்க முடியுமா? முடியாது. உங்கள் கை ஆடிக்கிட்டே இருக்கு, அப்போ கோக்க முடியுமா? முடியாது. நீங்கள் வேறு எதையோ நினச்சிக்கிட்டு அதை கோக்க முடியுமா? அப்போது ஒரு மணியை ஒரு நூலுக்குள்ளே கோக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முழுமையான கான்சன்ட்ரேஷன் வேணும். உங்களுடைய மனசு சமநிலையில் இருக்கணும். உங்கள் மனசில் பிபி இருந்தால் என்ன ஆகும்? நடுங்கும், பட 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 படன்னு அடிச்சுக்கும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் மனசு சமநிலையில் இருந்தால் தான் இதை சொல்ல முடியும். அதனால் துரியோதனன் மனசு சமநிலையோடு தான் சொல்லியிருக்கான், சும்மா நடிக்கிறதுக்காக வந்து நான் அதை எடுக்கவா. சில பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா ஈன்னு சிரிப்பாங்க, நல்லா தெரியணுமே, அழகாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி துரியோதனன் வந்து கர்ணன் பார்க்குறானே அப்படின்றதுக்காக நடிக்கிறதுக்காக நான் எடுக்கட்டுமா கோக்கட்டுமான்னு கேட்கல. அவன் கோர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய மனசு எந்த அளவுக்கு சமநிலையில் இருக்கணும், அதனால் நான் துரியோதனனை விட்டு வர மாட்டேன். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, அவன் புதிய புதிய தட்டில் தான் சாப்பிடுவான், ஆனால் என் தட்டில் இருக்கக்கூடிய எச்ச உணவை கூட அவன் சாப்பிட்ருக்கான், அதனால் அவனை விட்டுட்டு நான் வரவே மாட்டேன். சரி, இப்போது இந்த உதாரணத்தை எடுத்துக்கிறோம். யார்? துரியோதனனும் கர்ணனும். ஆனால் துரியோதனனும் கர்ணனும் என்ன ஆயிட்டாங்க? மகாபாரத யுத்தத்துக்கு பின்னாடி இறந்துட்டாங்க, இறந்து போயாச்சு. அப்போது இதை நாம் உதாரணமாக இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லலாமா? குழந்தைங்க கிட்ட இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க, எல்லாதும் 6வது 7வது 8வது, சரியாக சொல்லியிருக்கேனா? சரி, அப்போ 6வது 7வது 8வது இருக்கக்கூடிய பிள்ளைங்க கிட்ட துரியோதனனும் கர்ணனும் நண்பர்கள், ஆனால் நட்பின் காரணமாக கர்ணன் இறந்து விட்டான் அப்படின்னு சொன்னால் இது நட்பா? அதனால தான் நம்மக்கிட்ட ஒரு கேள்வியை வச்சுருக்காங்க. என்ன கேள்வி? எது நட்பு? வள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு திருக்குறள் வச்சுருக்காரு, எத்தனையோ திருக்குறள் வச்சுருக்காரு. எத்தனை திருக்குறள் வச்சுருக்காரு? 1330. 1330, 133 அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 திருக்குறள், அதனால் 1330. நம்ம கன்னியாகுமரின்னு ஒரு இடம் இருக்குல்ல, எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. சிறப்பு, கை தட்டிக்கலாமா?
சிறப்பு. இப்போது கன்னியாகுமரியில் வள்ளுவருக்கு ஒரு சிலை அமைச்சிருக்காங்க. எத்தனை அடி? 133. ஏன்னா அவர் 133 டாபிக்ஸ் எழுதினார், அதிகாரம். அதனால் அவருக்கு 133 அடியில் சிலை வச்சுருக்கோம். அவர் எத்தனையோ திருக்குறள் எழுதினார். கல்வி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் திருக்குறள் நமக்கு சொல்ல முடியுமா? சொல்லாமா நம்ம? கற்க நிற்க அதற்கு தக. நாங்களும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒழுங்காக வீடு போய் சேரணுமா வேணாமா அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க, அதுக்காக சொல்ல வந்தேன். சரி, இப்போ இந்த கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்கு இல்லையா? இப்போ இந்த 7 எழுத்துக்குள்ள 7 வார்த்தைக்குள்ள எங்கெல்லாம் துணைக்கால் இருக்கு? கற்க துணைக்கால் இல்லை. கசடர இருக்கா? இல்லை. கற்பவை இல்லை. கற்ற பின் நிற்க அதற்கு தக. ஏன் இல்லை? துணைக்காலே இல்லை. இந்த ஒரு திருக்குறளில் துணைக்காலே இல்லை. கல்வி அதிகாரத்தினுடைய முதல் திருக்குறளே இதுதான். ஆனால் வள்ளுவர் துணைக்காலே இல்லாமல் வச்சுட்டார். என்ன காரணம்னு கேட்டால், இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் வரக்கூடிய பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள் யாருடைய காலையும் நம்பாமல் தன்னுடைய சொந்த கால்லையே நிற்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் துணைக்காலே இல்லாமல் ஒரு திருக்குறளை வள்ளுவர் வடிவமைச்சிருக்கார். அதனால் நீங்கள் படித்தவங்க, அதனால் நீங்கள் யாரையுமே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் சொந்தமாக நிற்கலாம். இப்படிப்பட்ட திருக்குறளில் ஒரு திருக்குறளை இப்போ நான் சொல்ல போகிறேன். நட்புல இருந்து ஒரு திருக்குறள். உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண். சூப்பர், யாரோ சொல்கிறாங்க. களைவதாம் நட்பு. சூப்பர். அங்கே பாருங்க, அவங்கெல்லாம் இங்கே இருக்க வேண்டியவங்க என்னமோ தப்பாக வந்து அழைப்பிதழ் போட்டுட்டாங்க. நான் அங்கே இருக்கணும், அவங்க இங்கே இருக்கணும், மாற்றி போட்டுட்டாங்க. சரி, இப்போது எது நட்பு அப்படின்றதுக்கு வள்ளுவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு குறள். உடுக்கை. உடுக்கைன்னா ஆடை. நம்ம உடுக்கை அப்படின்னா உடுக்கு அடிக்கிறது போல இருக்குன்னு நினச்சிக்கிறோம். உடுக்கைன்னா ஆடை. இந்த ஆடை அப்படி நழுவுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் புடவை கட்டியிருக்கேன். இப்போ புடவை கட்டி இருந்தாலே பெண்களுக்கு கைகள் போகக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா, ஒன்று இங்கே சரி பண்ணிப்போம், அப்புறம் இங்கே சரி பண்ணிப்போம். இப்போது டிஷர்ட் போட்டு போகிறோம். டிஷர்ட் போட்டு போனால் உட்கார்ந்து எழுந்த உடனே இப்படி இப்படி ஆண்களும் பெண்களும் சரி பண்ணிப்போம். இதுதான் ஆடையை வந்து நம்ம சரி செய்யக்கூடிய இடம். வள்ளுவர் சொல்கிறாரு, ஒரு குளத்தில் நீங்கள் குளிக்கிறீங்கப்பா. குளத்தில் குளிக்கும்போது ஏதோ ஒன்று சும்மா துண்டு மாதிரி ஏதோ ஒன்று கட்டிட்டு குளிக்கிறோம். அந்த நேரத்தில் அந்த ஆடை துண்டு வந்து தண்ணியோடு அடிச்சிட்டு போகிற மாதிரி ஆயிடுது. அப்போ உடனடியாக என்ன பண்ணோம்? கை வந்து மானத்தை மூடிக்கும் இல்லையா? அதுதான் நட்பு. இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஆபத்து, திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு ஏதோ ஒரு கலக்கம் அப்படின்னு சொன்னால் யார் முதல்ல வந்து நிற்கணும்? அப்படித்தான் நிற்கணும். இதைத்தான் ஒரு இடத்துல போய் சொன்னேன். அப்படி சொன்ன உடனே இன்னொருத்தன் கேட்டான், ஃப்ரெண்ட்ஸுன்னா அப்படி தான் இருப்பாங்க, எப்போவுமே பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நாங்கள்லாம் பின்னாடியே நிற்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேனே, நீங்கள்லாம் யாருமே நிற்கலையே அப்படின்னு கேட்டால், ஒழுங்கு மரியாதையாக போய் உன்னுடைய கல்யாண ஆல்பத்தை எடுத்து பாரு, பின்னாடி நாங்கள் தானே இருக்கிறோம். அப்படின்னா கல்யாணமே பிரச்சனை தான் அப்படின்றாங்க அவங்க. சரியா? பாருங்க. அதனால தான் நம்ம ஒரு பாட்டு வச்சுருக்கோம். என்ன பாட்டு? என் ஃப்ரெண்டை போல. அப்போ நட்பு என்பது நம்முடைய
மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை, கவலையை குறைக்கணும், மகிழ்ச்சியை கூட்டணும். பாருங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்க உங்கள் தோழிகள்லாம். பின்னாடி ஒருத்தர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு, முன்னாடி இருக்கிறவங்க ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு நம்முடைய வகுப்பா இது. சரி, இப்போது நம்முடைய நட்பு அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, நம்முடைய மனக்கவலைகளை குறைப்பதாக இருக்க வேண்டும், மன மகிழ்ச்சியை கூட்டுவதாக இருக்க வேண்டும். இதுதான் நட்பு. அந்த நட்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு ஆடையே நெகிழுது அப்படின்னு சொன்னால் எப்படி கைகள் மானத்தை காப்பாற்றிக்குமோ அதை போல நண்பர்கள் நம்மை காப்பாற்ற வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாமா? மறுபடியும் மகாபாரதத்துலேருந்து தான் சொல்ல போகிறேன். பரவாயில்லையா? ஐயோ, இவங்களுக்கு மகாபாரதத்தை தவிர ஒன்றுமே தெரியாது போல இருக்கு, நம்ம ஸ்கூலில் இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே? சரி, நல்லவங்க நீங்கள்லாம். சரி, மகாபாரதத்தில் துரியோதனனும் பாண்டவர்களும் பகடைக்காய் விளையாடினாங்க, சொக்கட்டான், தாயக்கட்டை. உண்மையா பொய்யா? உண்மை. நம்ம விளையாடலாமா? இப்போ இல்லை. ஆமாம், ஆனால் இல்லை. சரி, இப்போ இவங்க 2 பேரும் விளையாடி பாண்டவர்கள் எல்லாமே தோற்று போயிட்டாங்க. கரெக்டா? ஏன் தோத்தாங்க? சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. பாருங்க எப்படி பதில் சொல்கிறாங்க. சூப்பர். சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. என்ன சூழ்ச்சி? சகுனி சூழ்ச்சி பண்ணுறார். துரியோதனன் தன்னுடைய மாமா சகுனியை இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக உதவிக்காக கூப்பிட்டுக்கிறார். ஆனால் பாண்டவர்கள் தன்னுடைய மாமனாகிய கிருஷ்ணனை கூப்பிட்டாங்களா? இல்லவே இல்லை. அதனால் இந்த சகுனி கையில் இருக்கக்கூடிய தாயக்கட்டை இருக்கு இல்லையா, அதில் ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா, அவங்க அப்பாவினுடைய எலும்புல இருந்து செஞ்சாங்களாம். அப்படியா? அதுக்கு ஃபோட்டோ இருக்கா, வீடியோ இருக்கான்னா அதெல்லாம் என்கிட்ட இல்லை. இப்போது சகுனி அவங்க அப்பாவுடைய எலும்புல இருந்து இந்த தாயக்கட்டையை செஞ்சு வச்சிருக்காரு. இந்த தாயக்கட்டையில் இப்போ 2 வேணும்னு கேட்டார்னா 2 விழும், 4 வேணும்னு கேட்டால் 4 விழும். அதனால் பாண்டவர்கள் தோத்துட்டாங்க. தோத்த உடனே துரியோதனுடைய இலக்கு என்ன, இன்டென்ஷன் என்ன? பாஞ்சாலியை அவமானப்படுத்தணும். சரியா? பாஞ்சாலி யாரு? பாண்டவர்களினுடைய மனைவி. அவளை அவமானப்படுத்தணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பாஞ்சாலி துரியோதனை பார்த்து சிரிச்சிட்டா. சிரிச்சது ஒரு தப்பா? சிரிக்கக்கூடாதா இந்த நாட்டில்? இது ஸ்மைல் தெரப்பினே ஒன்று வச்சுருக்காங்க. காலையில் எழுந்து நீங்கள் மெரினா பீச் பக்கம் போனீங்கன்னா எல்லாரும் சுற்றி சர்க்கிளாக நின்றுட்டு சிரிப்பாங்க. தனியாக சிரிச்சிடாதீங்க, அப்புறம் சிரிச்சிடும். ஏன் அவ சிரிச்சதுக்கு துரியோதனுக்கு கோபம் வந்தது அப்படின்னு சொன்னால், சிரிச்சதோட நிற்கலை. அவங்க ஒரு மாளிகை கட்டியிருந்தாங்க பாண்டவர்கள். அந்த மாளிகை ரொம்ப அபூர்வமான ஒரு மாளிகை, மேஜிக். தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும், தண்ணி இருக்கும். அந்த காலத்திலேயே இருக்கும், ஆனால் இருக்காது. அப்படி கட்டினவங்க. ஒரு இடத்துல தண்ணி இல்லாத மாதிரியே இருந்தது, அந்த இடத்துல தண்ணி இருந்திருக்கு. தண்ணி இருக்கிற இடத்துல நம்ம காலை வைக்கும்போதே பத்திரமா வைக்கணும். அப்போ தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சா தானே பத்திரமா வைப்போம். இல்லைன்னு நினச்சதுனால சாதாரணமாக காலை வச்சான், விழுந்த உடனே இப்போ மேலையில இருந்து திரௌபதி பார்க்குறா பாஞ்சாலி. சாதாரணமாக யாராவது விழுந்துட்டாங்கன்னா உடனே நமக்கு அடக்க முடியாத சிரிப்பு வந்துடும். நம்ம விழுந்துட்டா யாரும் சிரிக்கக்கூடாது. இப்போது சிரிச்சிட்டா. சிரிக்கும்போது என்ன சொல்கிறா? உங்கள் அப்பா தான் பார்வையற்றவர்னு நினச்சேன். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்களேன். இன்றைக்கெல்லாம் நம்ம குருடன்னு பயன்படுத்துகிறோமா, ஊமைன்னு பயன்படுத்துகிறோமா, நொண்டின்னு பயன்படுத்துகிறோமா? இல்லை. அதுக்கு பதிலாக என்ன வார்த்தை பயன்படுத்துகிறோம்? மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளி, ஃபிசிக்கலி சேலஞ்சு. ஆங்கிலத்தில் ஒரு காலத்தில் ஹேண்டிகேப்னு சொல்லிட்டு இருந்தோம்.
உண்மை தானே? ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? ஃபிசிக்கலி, ஆங்கிலத்தில் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு, தமிழில் மாற்றுத்திறனாளி. அப்படிப்பட்ட இடத்துல பாஞ்சாலி என்ன சொல்லிட்டா, உங்கள் அப்பாவுக்கு தான் பார்வை இல்லைன்னு நினச்சேன், உனக்கும் பார்வை இல்லையா? நம்ம அப்பாவை பற்றி பேசினா நம்மளால் தாங்கிக்க முடியுமா? யாரை பார்த்து பேசுகிற, எப்படி வரிஞ்சு கட்டிட்டு போவோம். அதே கோபந்தான் துரியோதனனுக்கு. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், பாஞ்சாலியை எல்லார் எதிர்க்க அவமானப்படுத்தணும்னு நினச்சி கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஆடையை போட்டு இழுக்கிறாங்க. துச்சாதனன் பாருங்கள் சிறப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போது திரௌபதியினுடைய ஆடை இழுக்கப்படுகின்றது. ஆடையை வந்துட்டு வள்ளுவர் என்ன சொன்னார்? உடுக்கை. உடுத்தி கொள்வதால் அதற்கு பேர் உடுக்கை, அணிந்து கொள்வதால் அதற்கு பெயர் ஆடை. சரியா? அப்போ இந்த உடுக்கை அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் திரௌபதி ஒரு கையால் தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக்கலான்னு பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையை மேலே தூக்கிக்கிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா. உண்மை தானே? சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம், அந்த ஸ்லோகம் சொல்லிட்டா. ஒரு கையை மட்டும் மேலே தூக்குற வரைக்கும் ஆடை வரலை, புடவை வரல. இப்போ ரெண்டு கையும் மேலே தூக்கிட்டா. இனிமேல் தன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு திரௌபதி நினச்சிட்டா. அப்போ ரெண்டு கையும் தூக்குனதுக்கு அப்புறமா கிருஷ்ணனுடைய அருள் ஆடையாக வந்தது, புடவையாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான். இழுக்க 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 திரௌபதியினுடைய மனம் பாதுகாக்கப்பட்டது. மானம் போகலை. புடவையை அவிழ்த்தாதானே மானம் போகும். புடவையை அவிழ்க்காம கிருஷ்ணர் வந்து காப்பாற்றிட்டார். இப்படிப்பட்ட ஒரு நட்பு தான் தேவை. ஒரு ஆடை வந்து நெகிழுது, ஏன்னா ஆடை தான் மானத்துக்கான இடம். அந்த மானம் பறிபோகும் பொழுது அந்த மானத்தை எப்படி கை வந்து காப்பாற்றுமோ அதை போல காப்பாற்றக்கூடியவர்கள் தான் நண்பர்கள். மற்றபடி மிஸ்ஸுக்கிட்ட போயிட்டு, மிஸ் அவள் இதை பண்ணிட்டா, அவன் என் பென்சிலை எடுத்துட்டான், எடுக்காத பென்சிலை எடுத்துட்டான்னு சொல்கிறது, இதெல்லாம் நட்பாகாது. அப்போ எது நட்பு அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். எது நட்பு அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள நம்ம வரணும். சரி, இப்போது மகாபாரதத்துலேருந்து சொல்லிட்டேன். ராமாயணம் கோச்சிக்காதா? கோச்சிக்காதா? கோச்சிக்கும். நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தினமும் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாமா? பாருங்க, சாக்லேட் சொன்ன உடனே அங்கே அடித்தடி நடக்குது இல்லையா? ஏன் வாங்கி கொடுக்க கூடாதா ஒரு சாக்லேட் இல்லையா? சரி, சாக்லேட் வந்து வாங்கி கொடுக்கறதுனால ஒருத்தர் வந்து நண்பராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த நட்பு வேண்டாம். பொய். பாருங்க, பொய் உங்களுக்கே தெரியுது. சரி, நம்ம பர்த்டே அன்னைக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி தருவாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தா நட்பாக எடுத்துக்கலாமா? வேண்டாம். சரி, நமக்கு எக்ஸாமுக்கு சொல்லி கொடுக்குறவங்கள, அதுதான் டேஞ்சரான நட்பு. வேண்டாம். அப்போது எப்படி யாரை வந்து நம்ம நண்பராக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பெரிய வட்டம் இருக்குது. பெரிய வட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கூலுக்குன்னு சில நண்பர்கள், வீட்டிலன்னு சில நண்பர்கள், வெளியில் விளையாட போகும்போதுன்னு சில நண்பர்கள். எத்தனை பேர் கிரவுண்டில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? கிரவுண்டில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர்? ஒரே ஒரு தலைவன் தான் இருக்கிறான் பாருங்கள். ஊருக்கெல்லாம் ஒரே சூரியன் மாதிரி ஒரே ஒரு தலைவன் தான். சிறப்பு சிறப்பு. சரி, அப்போது வெளியில் நம்ம மைதானத்தில் கிரவுண்டில் போய் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் போது சில நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்போ இவங்களையெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம்? ஸ்கூலில் இருக்கிறவங்கள வேறு மாதிரி, வீட்டு பக்கத்தில் வேறு மாதிரி, கிரவுண்டில் வர்றவங்க வேறு மாதிரி, இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு இல்லையா? ஆனால் அது எல்லாத்துக்குள்ளேயும் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன
அதைத்தான் நீங்கள் 3 எழுத்தாக சொன்னீங்களே. அன்பு தான். ஸ்கூலில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, கிரவுண்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி வித்தியாசம் பாராட்டாமல் எல்லாரையும் ஒரே இடத்துல ஒரே நிலைகளில் வச்சு பார்க்கறதுக்கு எது இருக்குது அப்படின்னு கேட்டால் அதுதான் அன்பு. அந்த அன்பை விட பெருசு வேற ஏதாவது இருக்கா? இருக்கா? இல்லை. அந்த அன்பை விட பெருசு வேற எதுவுமே கிடையாது. சரி, இப்போ இந்த அன்பு அப்படின்ற அந்த கோட்பாட்டில் ராமாயணத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெடியா? ராமாயணத்தில் யார் ஹீரோ? ராமர். ஹீரோயின் சீதை. சரி, இப்போ ஹீரோயினை வில்லன் யாரு? ராவணன். ராவணன் வந்து தூக்கிட்டு போயிடுறான். சரியா சொல்கிறேனா தப்பா சொல்கிறேனா? சரி, அப்போது ராமனுக்கு யாராவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாருடைய உதவியை கேட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹனுமார் வராரு. ஹனுமார் பாவம் நம்மளை மாதிரி முரட்டு சிங்கிள் இல்லையா? அவருக்கு கூட யாருமே கிடையாது. ஆனால் சுக்ரீவன் இருந்தான் இல்லையா, அவன் வந்து ஒரு இளவரசன், கிஷ்கிந்தாவினுடைய இளவரசன். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு பிரச்சனை. வாலி சுக்ரீவனை பார்த்தாலே அடித்து கொன்னுடணும் அப்படின்ற முடிவோடு இருக்கிறான். அந்த நேரத்தில் வாலி ஒரு மலைக்குள்ளே வந்தான் அப்படின்னு சொன்னால், அந்த மலையில் வந்தான்னா அவனுடைய தலை வெடிச்சிடும்னு ஒரு சாபம் வாங்கியிருக்கான். அப்படி ஒரு சாபம் இருக்குது. அதனால் அந்த மலையாக பார்த்து சுக்ரீவன் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் தான் சீதையை தொலைத்து விட்டு ராமனும் லக்ஷ்மணனும் அந்த வழியாக வராங்க. மைக்கு சரியா இல்லைங்க. அப்படி வரும்போது ராமனும் லக்ஷ்மணனும் வரும்போது இப்போது அனுமார் தான் பார்க்குறார். பார்த்த உடனே இந்த 2 பேர் வராங்களே, ஒருவேளை இவங்க வாலியினுடைய ஆட்களாக இருப்பாங்களோ, வேற யாராவது இருக்குமோ அப்படின்னு நினச்சி அவங்களுக்குள்ள ஒரு குழப்பமாக இருக்குது. யாருக்குள்ள? அனுமாருக்குள்ள ஒரு குழப்பமாக இருக்குது. இப்போ இவங்க 2 பேர்கிட்ட போய் அனுமார் வந்து கேட்குறாரு. எப்படி கேட்குறாரு? அனுமாரா போனாரா? ஒரு ரிஷியாக மாறி போனார். அங்கே பாருங்க எப்படி நம்ம தம்பி கலக்கிறார் பாருங்க. சிறப்பு. அப்போ அவர் மாறு வேஷத்தில் போயிட்டுருக்கார். இன்றைக்கி தான் நம்ம ஸ்கூல்லலாம் ஃபேன்சி ட்ரெஸ் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறோம். அன்னைக்கே அப்போது இவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு பார்ப்பனரை போல், ஒரு அந்தனரை போல் வேடமிட்டுக்கிட்டு போகிறார். போயிட்டு அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறார். அப்போ தான் ஆஞ்சநேயருக்கு புரிய வருது, ராமனுடைய மனைவியான சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். சரி, அப்படின்னா உனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். சரின்னு ராமனும் லக்ஷ்மணனும் நேராக யாரை பார்க்க வராங்க? ஆஞ்சநேயர் தான் கூட்டிகிட்டு வராரு. யாரை பார்க்க வராங்க? சுக்ரீவனை பார்க்க வராங்க. சரியா தப்பா சொல்கிறேனா? சரி, சுக்ரீவனை பார்க்க வராங்க. அப்போது சுக்ரீவனை பார்த்த உடனே சுக்ரீவனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க அண்ணன் வந்துட்டு இந்த மாதிரி கொல்றதுக்கு தயாராக இருக்கிறான். அப்படின்னா அவங்க அண்ணன் வாலியை கொன்னுட்டு அந்த அரசாட்சியை நான் உனக்குன்னு மாத்துறேன் அப்படின்னு ராமர் வந்துட்டு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அப்போது சத்தியம் பண்ணும் பொழுது இவன்தான் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி யார் ஏற்றுக்கிறாங்க? ராமன் ஏற்றுக்கிறார். ராமன் இந்த மாதிரி சத்தியம் பண்ணார் இல்லையா? யாருக்கா தண்ணி குடிக்கணும்னா குடிச்சுக்கோங்க. இல்லையோ தண்ணி பக்கத்தில்? எவ்வளோ நேரத்தில் முடிச்சுக்கலாம்? சரி, 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். பரவாயில்ல இல்லையா உங்களுக்கு? சரி, கொஞ்ச நேரம். சரி, இப்போது ராமன் சுக்ரீவனை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கிட்டாச்சு. ராமன் என்ன சொல்கிறாரு?
உன் அண்ணன் இருக்கான் இல்லையா வாலி, அவனை கூட்டிட்டு வா, நான் அவனை கொன்னுடுறேன். ராமர் கடவுள், கடவுள் போயிட்டு இப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்லையா? ஆனால் வாலி செய்தது தவறாக இருந்த பட்சத்தில், வாலி அறத்தின் வழியில் நிற்காத பட்சத்தில் ராமன் என்ன சொல்கிறாருன்னா, அவரை நான் கொன்று விடுகின்றேன். அந்த கொன்று விட்டு என்ன பண்ணுறேன், அவருடைய ஆட்சியை நான் உனக்கு கொடுக்குறேன். அப்போ நீ உன்னுடைய சேனைகளை கொண்டு வந்து சீதையை காப்பாற்றுறதுக்காக நீ தான் கூட வரணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பேசிக்கும் பொழுது வாலிக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, வாலி யார் கூட நின்று சண்டை போடுறானோ அவங்களுடைய சக்தியில் பாதி சக்தி வாலிக்கு கிடைச்சிடும். அப்போ வாலி ஒன்றரை சக்தியோடு இருப்பான், எதிரில் இருக்க சண்டை போடுறவன் பாதி அரை சக்தியோடு இருப்பான். எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒன்றரை சக்தியோடு இருக்கிற ஒருத்தனும் பாதி சக்தியில் இருக்கிற ஒருத்தனும் சண்டை போட்டால் என்ன நடக்கும்? தோத்துருவாங்க. அதனால் ராமன் ஒரு வீரன், உண்மைதானே? ராமனுடைய கையில் எப்பவும் வில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ராமன் என்ன யோசிக்கிறான், நான் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து அம்பு போடுறேன் இல்லையா? ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து அம்பு போட்டால் அது வீரமா? எவ்வளோ பெரிய அவமானம் இல்லையா? ஆனால் ராமன் அதை சகித்து கொண்டான். ஏன் சகித்து கொண்டான்னு கேட்டா, சுக்ரீவனுக்கு செய்து கொடுத்த சத்தியம். சுக்ரீவன் என்னுடைய நண்பன், அதனால என்னுடைய நண்பனுக்காக நான் இந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மாதிரி நம்ம யாராவது ஏற்றுக்க முடியுமா? அவமானத்தை ஏற்றுக்கலாமா? அவமானத்தை ஏற்றுக்கிட்டு பழிய நம்ம இடத்துல வாங்கிக்க முடியுமா? முடியுமா? யார் அவங்க? ஃப்ரெண்டுக்காக என்ன செய்வீங்க சொல்லுங்க? அவமானத்தை ஏற்றுக்கலாம். எந்த மாதிரி அவமானத்தை ஏற்றுக்க முடியும்? இப்போ ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், திருடிட்டார். அப்போ அந்த அவமானத்தை நம்ம ஏற்றுக்க முடியுமா? முடியாது இல்லையா? எப்படி? ஏன்னா அது நீதிக்கே எதிரானது இல்லையா? இப்போ நம்ம நண்பர்கள் இன்னைக்கு தமிழ் பரீட்சை, அவர் ஒரு லெசன் படிக்காமல் வந்துட்டார் நண்பர். அந்த நேரத்தில் நம்ம அந்த ஒரு லெசனை சொல்லி கொடுக்கலாம். எப்போ? எக்ஸாம் ஹாலுக்கு நுழையறதுக்கு முன்னாடி. எக்ஸாம் ஹாலுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஷின் பேப்பர் கொடுத்ததுக்கு அப்புறமா சொல்லித்தர முடியுமா? அந்த இடத்துல தான் எது நட்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ புரியுதா? ராமன் தன்னுடைய நண்பன் சுக்ரீவனுக்காக இந்த அவமானத்தை ஏற்றுக்கிட்டார். அவர் கடவுளாக இருந்ததனால இந்த அவமானத்தை ஏற்றுக்கிட்டார். ஆனால் மனிதனாக இருக்கின்ற பொழுது இந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா கடைசி வரைக்கும் இன்னைக்கு கூட நீங்கள் கம்ப ராமாயணத்தில் பட்டிமன்றம் நடத்துனீங்கன்னா, ராமன் நல்லவனா கெட்டவனா தெரியாதுப்பா, தெரியலையேப்பா அப்படின்னு தான் தீர்ப்பு கொடுக்கணும். ஆனால் நல்லவன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன காரணம்னு கேட்டால், கடைசியாக வாலி தான் வந்து ஒரு பாட்டில் சொல்கிறான், ராமா நீ எந்த செயல் செய்தாலும் அதில் அறம்தான் இருக்கும். அதனால் இப்போ நீ என் மேலே அம்பு போட்டிருக்க அப்படின்னு சொன்னால் நான் அறத்தை மீறியவன், நான் அறத்தை வந்து பின்பற்றலை. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ராவணன் நண்பன், உன் ஃப்ரெண்டை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வாலி ராவணனுக்கு நண்பன். ராவணன் என்ன பண்ணிட்டான்? சீதையை தூக்கிட்டு போயிட்டான். அந்த சூழலில் வாலி என்ன சொல்லியிருக்கணும்? ராவணா நீ பண்ணது தப்பு, நீ கொண்டு போய் சீதையை அவனுடைய கணவன்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லி இருக்கணும். சொன்னானா? சொல்லலை. அப்படின்னா ஃப்ரெண்டா இவன்? முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது. நம்ம பார்க்கும்போது சிரிக்கிறது மட்டும் நட்பு கிடையாது.
நெஞ்சத்தளவில் நாம் அன்பு பரிமாறிக்கிறது தான் நட்பு. அதனால் ராவணன் எதையோ பண்ணிட்டான், ராவணன் யாருடைய மனைவியோ தூக்கிட்டு வந்துட்டான், நமக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு இருந்ததுனால தான் ராமன் என்ன பண்ணான், அம்பை போட்டு அவனை கொன்றான்னு பார்க்குறோம். அதனால் வாலி சொல்கிறான், நீ ராமன், நீ அறமே வடிவானவன், நீதி தவறாதவன், அதனால் நீ ஒரு செயல் செய்தால் அதில் அறம் இருக்கும், அதனால் நீ பண்ணதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலி இறந்தான்னு பார்க்குறோம். அதனால் தான் இன்னி வரைக்கும் நம்ம என்ன தீர்ப்பு கொடுக்குறோம், ராமன் நல்லவன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறோம். ராமன் அறத்தின் பக்கம் நின்னா, அறத்தின் பக்கம் நின்னதுனால்தான் சுக்ரீவனை நண்பனாக ஏற்றுக்கிட்டான். இல்லாட்டி வாலியை தானே நண்பனாக ஏற்றிருக்கணும். ஏன்னா வாலியினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறேன். குழந்தைங்கள நம்ம தொட்டிலில் போட்டிருப்போம்ல, அதுக்கு மேலே ஒரு ராட்டினம் கட்டியிருப்போம்ல, கீ கொடுத்தா கிளி 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 கிளின்னு சுற்றி வரும் இல்லையா, அந்த மாதிரி வாலி தன்னுடைய மகன் அங்கதன் இருந்தான் இல்லையா, அவனை தொட்டிலில் போட்டு ஒரு ராட்டினத்தை கட்டி விட்டானான். அது என்ன ராட்டினம் தெரியுமா? நீங்கள் யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி ஒரு ராட்டினத்தை. சொல்லிடவா இல்லை நாளைக்கு சொல்லவா? இப்போ சொல்லிடலாமா? நல்ல நேரம் தானா இது, சொல்லலாமா? சரி. ராவணன் 10 தலையோடு இருந்தான்ல, அவன் அப்படியே மேலே பறந்து போயிட்டு இருந்தானா. எங்கே? அங்கதன் தொட்டிலில் படுத்துட்டு இருந்தான் இல்லையா, அது மேலே பறந்து போயிட்டு இருந்தானா. அங்கதன் குழந்தையாக இருந்தான் பாருங்க, வாலியுடைய மகன். அவன் வந்துட்டு, அப்பா அந்த பூச்சி வேணும், அந்த பூச்சி வேணும்னானா. சரியா? அந்த பூச்சி தானடா அப்படின்னு சொல்லி இவன் உட்கார்ந்துக்கிட்டே, யாரு? வாலி உட்கார்ந்தபடி அவனுடைய வால் இருந்தது இல்லையா, அதால் அப்படி கட்டி கொண்டு வந்து இங்கே தொங்க விட்டுட்டானா. அங்கதன் படுத்துட்டு இருந்தான், வாலியுடைய மகன். அவன்தான் கேட்டான், அந்த மேலே பறக்கிற பூச்சி எனக்கு வேணும். உடனே வாலி என்ன பண்ணான்னா, அவனுக்கு வால் அவ்வளோ நீளம், வாலில் ரொம்ப சக்தி பலம், அதனால தான் அவனுக்கு வாலின்னு பேர். அந்த வாலால் மேலே எழும்பி அந்த ராவணனை அப்படியே கட்டி கொண்டு வந்து அந்த தொட்டியில் ராட்டினமாக தொங்க விட்டுட்டானான். கிளி 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 கிளின்னு இப்போ அந்த ராவணன் வந்து சுற்றிட்டு இருந்தானான். அவ்வளோ சக்தி வாய்ந்தவன் யாரு? வாலி. ஆனால் வாலியை விட்டுட்டு சுக்ரீவன் கிட்ட தான் நண்பனானா. ஏன்? ஏன்னா வாலி அறத்தின் வழியில் நிற்கவே இல்லை. அறத்தின் வழியில் நின்று இருந்தா சீதையை ஒருத்தன் அவன் ராவணன் தூக்கிட்டு போனப்போ என்ன சொல்லியிருக்கணும்? டே ராவணா, நீ பண்ணுறது தப்புடா, ஒழுங்கு மரியாதையாக கொண்டு போய் விட்டுடுறான்னு சொல்லியிருக்கணும். சொன்னானா? சொல்லலை. அதனால் நட்பு என்பது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், வலிமையாக இருக்கிறவன் அப்படின்றனால நட்பு கொள்ளலாமான்னா, நீதியின் பக்கம் யார் இருக்காங்களோ அவங்களோட தான் நான் நட்பு கொள்ள வேண்டும். அதனால தான் நம்ம தலைப்பு என்ன, எது நட்புன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசியாக தாஸ் கேபிட்டல்னு ஒரு புக் இருக்கா, மூலதனம்னு தமிழில் சொல்லுவோம். கார்ல் மார்க்ஸ்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கோமா? அந்த மாதிரி ஒரு பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? காரல் மார்க்ஸ். சரி, பரவாயில்ல. நம்ம பொது உடைமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கம்யூனிஸ்ட் பொது உடைமை சித்தாந்தம், அதை வந்து நமக்கு சொன்னவர் கார்ல் மார்க்ஸ். அவங்களிருந்து அது வருது. அவருக்கு வறுமை, இந்த கதையோடு நான் இன்றைக்கி முடிவு செஞ்சுக்கிறேன். அவருக்கு வறுமை. எதனால் வறுமைன்னு கேட்டால், அவர் வேலைக்கு போகலை. வேலைக்கு போகட்டு என்ன ஆகிடும்? காசு இருக்காது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அப்படி தான் இருக்குது. அப்போது அவங்களுடைய மனைவி பேர் ஜென்னி. காரல் மார்க்ஸ், ஜென்னி. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கும்போது இவருக்கு வறுமை. அதனால் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லை. இவ்வளோ ஒரு வறுமை. இந்த நேரத்துலையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, புத்தகம் எழுதிக்கிட்டே இருக்கார். நம்ம வீட்டிலையா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? 2 அடி போட்டு போய் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சிட்டு வா, பசங்கள்லாம் பசியில் இருக்குது. ஆனால் ஜென்னி சொல்லவே இல்லை. அன்பு, காதல், அதனால் சொல்லவே இல்லை. சரி, போட்டோன்னு முடிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு நண்பர் கிடைக்கிறார். அவர் பேர் தான்
யார் சொல்லுவீங்க? அவர் பேர் தான் ஏங்கல்ஸ். ஏங்கல்ஸ்னு ஒரு நண்பர் கிடைக்கிறார். ஏங்கல்ஸ்க்கு வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, வசதியானவர். ஆனால் அவர் வேலைக்கு போகிறார். எதுக்காகனா காரல் மார்க்ஸ்க்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு அந்த பணத்தை எல்லாம் கொடுத்து காரல் மார்க்ஸை காப்பாற்றிக்கிட்டு வரார். இப்போ காரல் மார்க்ஸ், ஜென்னி அவர்களுடைய பிள்ளைகள், அதில் பிள்ளைகள்லாம் நிறைய இறந்து போகுது. அந்த காலத்தில் வறுமை, சரியான மருத்துவ வசதி இல்லை, இறந்துட்டாங்க. இப்போ இந்த சூழலில் அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் ஜென்னியும் இறந்துட்டாங்க. இன்னும் அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறார். எந்த நூல்? தாஸ் கேபிட்டல்னு சொல்லக்கூடிய மூலதனம் போய்கிட்டே இருக்கு. இப்போ கடைசியாக காரல் மார்க்ஸும் இறந்து விட்டார். அவர் எழுதினது ஒன்லி கையெழுத்து பிரதி தான், ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருக்கார் பாருங்கள். அதுதான் ஹேண்ட் ரைட்டிங்லாம் எப்படி இருக்கும்? தலையெழுத்து மாதிரி இருக்கும். உங்கள் எக்ஸாம் பேப்பரை திருத்துகிற ஆசிரியர்களை தான் கேட்கணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய கையெழுத்துக்களை எல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம தாஸ் கேபிட்டல் மூலதனம் அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா? இந்த தொழிலாளர்களுக்கான நலன்களை சொல்லக்கூடிய நூல்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த நூலை நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்தது யார்? ஏங்கல்ஸ் தான். அவர் மட்டும் கையில் கிடைச்சாருன்னா இந்த மாதிரி எங்களை படிக்க வச்சதுக்காக அவரை சாத்துன்னு சாத்தியிருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அவர் அந்த தாஸ் கேபிட்டல் அப்படின்ற நூலை இன்னைக்கு நமக்கெல்லாம் கொண்டு சேர்த்திருக்கின்றார். அதற்கு காரணம் காரல் மார்க்ஸ் மேலே அவர் கொண்ட நட்பு மட்டும்தான். அப்போது ஒரு நட்பு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், இறந்த பிறகு கூட நம்முடைய புகழை இந்த மண்ணில் கொண்டு சேர்க்கும்னு சொன்னால் அதுதான் நட்பு. அப்படிப்பட்ட நட்பு தான் வேண்டும். அதனால் தான் நம்ம தலைப்பு என்ன, எது நட்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நட்புன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நட்புன்னா அன்பு. யார் மேலே நட்பு நமக்கு? அறம் சார்ந்து நல்லவங்களா, நீதியை சொல்லி கொடுக்குறவங்களா, அவங்க மேலே நமக்கு நட்பு. வேண்டாத நட்புன்னா எது? அறநெறி இல்லாதவங்க, அப்புறம் பொய் சொல்கிறவங்க, அப்புறம் அவன் என்ன பண்ணா நமக்கு என்ன அப்படின்னு, எனக்கு என்ன அப்படின்னு இருப்பாங்க. அவங்க மேலெல்லாம் நட்பு பாராட்டக்கூடாது. அப்புறம் சாக்லேட் வாங்கி கொடுக்குறவங்களெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, உண்மையிலேயே அன்போடு வாங்கி கொடுத்தா வேற. சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுனாலயே நீ என்கிட்ட பேசணுன்னா அது வேண்டாம். அப்புறம் வேற? அப்போது நட்பு என்னன்னு பார்த்தோம்? அன்பு. யாரோட நட்பு இருக்கணும்னு பார்த்துட்டோம், யாரோட நட்பு வேண்டாம்னு பார்த்துட்டோம். நட்புன்னா எது வரைக்கும் செய்யலாம் உதவி சொல்லுங்க கேட்போம். அப்பா, உயிர் போகிற வரைக்கும் கூட நாம் உதவிகளை செய்யலாம். ஏன்னா ஏங்கல்ஸ், காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு ஏங்கல்ஸ் அது வரைக்கும், அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் காரல் மார்க்ஸ்க்காக உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளால் அந்த அளவுக்கு செய்ய முடியுமா? நம்மளால முடியுமா? செய்ய முடியும்? முடியாதுன்றீங்களா? சரி, முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ப, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம்பக்கூடிய தத்துவத்துக்கு ஏற்ப நாம் நம்முடைய உதவியை நம்முடைய நண்பர்களுக்கு செய்யலாம். இப்போது நம்ம பக்கத்தில் இந்த மாதிரி உட்காந்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி ட்ரெயினில் போகும்போதும் உட்காந்துருப்போம், பஸ்ஸில் போகும்போதும் உட்காந்துருப்போம். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த பிரயாணம் நல்லபடியாக இருக்காது. அவங்க மேலே நம்ம ஒரு உணர்வு காட்டுறோம் இல்லையா? அந்த உணர்வுக்கு பேர் தான் நட்புணர்வு. நட்பு ஒன்று இருக்குது, நட்புணர்வு ஒன்று இருக்குது. அப்போ அவங்க மேலே நம்ம என்ன சொல்லிக்கணும்? உட்காருங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கோ, இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கோ. இப்போ என்ன மாதிரி குண்டா வந்துட்டாங்கன்னா தள்ளி உட்காருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும், நல்லா உள்ளதாங்க உட்காந்துருக்கேன்,
என்ன இவ்வளோ குண்டா இருந்துட்டு என்ன போய் பேசுறீங்களே அப்படின்னா வெடிச்சிரும், கலவரம் ஆயிடும். அப்போ பக்கத்துல இந்த மாதிரி யாரோ தெரியாதவங்களோட நம்ம ஒரு அன்பு செலுத்துறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் நட்புணர்வு. இந்த நட்புணர்வுல ஆண் பெண், கிராமம் நகரம், இருக்கிறவங்க இல்லாதவங்க, தமிழ் பேசுகிறவங்க பேசாதவங்க, இந்த சமயம் அந்த சமயம், இந்த மாதிரி எந்த வித்தியாசமும் இருக்காது. ஒரு பொதுவான சமநிலையில் நல்ல மனநிலையோடு இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் நட்பு. அந்த நட்பு நமக்குள்ளே என்ன கொடுக்குது அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன், நல்ல நேர்மறையான சிந்தனைகளை, நேர்மறையான அதிர்வலைகளை நமக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்குது. எதிர்மறையாக கொடுத்தா என்ன ஆகும்? என்னாகும்? எதிர்மறையா சொல்லுங்க. பொய்யாகும். எதிர்மறையா கொடுத்தா பொய் ஆயிடும், எதுவுமே நம்மளால கவனிக்கவே முடியாது. அப்போ நமக்கு சக்தி வேணும் அப்படின்னு சொன்னா நேர்மறையான ஒரு சிந்தனை வேண்டும். அந்த நேர்மறையான சிந்தனைக்கு எது காரணம்னா நட்பு தான் காரணம். அந்த நட்பு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டோம். உண்மையா? என்னுடைய வேலையை நான் சரியாக பண்ணிட்டேன்னா மைக்கை கொடுத்துடலாமா? எனக்கெல்லாம் மைக்கு மஞ்சுளான்னே பேர், மைக் மஞ்சுளா. ஏன்னா மைக்கு கிடைச்சா விடவே மாட்டேன். சரி, உங்கள் ஆசிரியர்கள்லாம் அவ்வளோ தூரம் விட்டுடுங்கன்னு சொல்கிறதுனால தான் விடுறேன். விட மனசு இல்லாமல் மறுபடியும் மைக்கு கொடுத்தா இதே மாதிரியே பேசுவேன். நீங்களும் பேசணும், சரியா? ஓகே. இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு இந்த பள்ளி நிர்வாகத்தினருக்கும் நம்முடைய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிர்வாகத்தை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், உங்களுடைய முதல்வர் அவர்களுக்கும், குறிப்பாக என்னுடைய தோழர்கள் உங்கள் அனைவருக்கும், சிறப்பாக நம்மை படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அம்மா வந்து நட்பை பற்றி நமக்கு மகாபாரதம், ராமாயணத்திலிருந்து மிகவும் அற்புதமாக தங்குதடை இல்லாமல் எடுத்து சொன்னாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அனைவரும் ஒரு பலத்த கரசத்தோட அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். உங்களில் யாராவது 1 நிமிடம் வந்து பேசலாம் நட்பை பற்றி. யாராவது ரெடியாக இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் நட்பை பற்றி ஒரு நிமிடம். யாராவது தைரியசாலி யாருமே இல்லையா? இருக்கீங்களா? ரைட். வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக இருந்தது. உங்கள்கிட்ட எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் குழந்தைகளுக்காக வந்து நீங்கள் சொன்ன அறக்கருத்துக்கள், நீதி கருத்துக்கள் மாணவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு பசுமையான நினைவுகளை கொடுக்கும். நன்றி. எங்கள் பள்ளியின் சார்பாகவும், பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும், குழந்தைகள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாகிறோம். வாழ்க வளமுடன். Loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.